ஹாய் குட்டீஸ். ஆச்சி ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் ஒரு அம்மாவும் பையனும். அந்த பையன் பேர் ஜிங்ஜூ. இந்த அம்மா என்ன செய்கிறாங்க, ஒரு நாள் அந்த ஊருக்கு ஒரு ஜெயின் குரு வந்திருக்கிறாரு, ஜெயின் மாஸ்டர், ஜெயின் குரு வந்திருக்கிறாரு. அவரை போய் நம்ம பார்த்துட்டு வரலான்னு போகிறாங்க. எதுக்கு போகிறாங்கன்னா, அவங்களுக்கு இருக்கிறது ஒரே பையன். அவனை பற்றி குருகிட்ட போய் சொல்கிறதுக்காக அவங்க ஜெயின் குருவை பார்க்க வர்றாங்க. ஜெயின் குரு அவங்கள அழகாக இன்வைட் பண்ணி, என்னம்மா பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு ஜெயின் குரு. உடனே இவங்களும் வணக்கம் சொல்லிட்டு சொல்கிறாங்க, எனக்கு ஒரே ஒரு பையன் இருக்கான், பேர் ஜிங்ஜூ. அவன் எந்த வேலையும் செய்ய மாட்டேங்கிறான், படிக்கவும் மாட்டேங்கிறான், வேலையும் செய்ய மாட்டேங்கிறான், வீட்டில் இருக்க பணத்தெல்லாம் திருடிட்டு எடுத்துகிட்டு போய் செலவு பண்ணுறான். வீட்டில் இருக்க பணம்லாம் வச்சுருப்பாங்கல்ல, அம்மா வச்சுருக்க ரூபாலாம் எடுத்துகிட்டு போய் அவர் இஷ்டத்துக்கு செலவு பண்ணுறது, ஊதாரித்தனான்னு சொல்லுவாங்க, அது மாதிரி செலவு பண்ணுறான். எந்த வேலையுமே பார்க்க மாட்டேங்கிறான், வீட்டில் சதா தூங்கிக்கிட்டே இருக்கிறான், உருப்படியே எந்த வேலையும் செய்ய மாட்டேங்கிறான். நீங்கள் அதனால் எங்கள் வீட்டுக்கு வரணும், எங்கள் வீட்டுக்கு நீங்கள் அவங்ககிட்ட பேசுங்க அப்படின்னு கேட்குறாங்க அந்த அம்மா பையனுக்காக. உடனே குருவும் சிரிச்சிட்டு, சரி நான் கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு வர்றேன், நீங்கள் கவலைப்படாமல் போங்கம்மா அப்படின்னு அனுப்பி விட்றாரு. அதே மாதிரி ஒரு நாள் பார்த்திங்கன்னா ஜெயின் குரு வந்துட்டார். வந்த உடனே இந்த பையனும் பார்க்குறான், 2 பேரும் அம்மாவும் பையனும் அவரை வெல்கம் பண்ணி இன்வைட் பண்ணி உட்கார வைக்கிறாங்க. அப்போ அந்த அம்மா நினைக்கிறாங்க, சரி ஜெயின் குரு வந்துட்டார், இனிமேல் நம்ம பையனுக்கு நல்லா அறிவுரையெல்லாம் சொல்லி புத்துமதியெல்லாம் சொல்லி அவனை சரி பண்ணிடுவார் அப்படின்னு அந்த அம்மாவுக்கு உள்ளுக்குள்ளே ஹாப்பியாக இருக்காங்க. இந்த ஜிங்ஜூ இருக்கான்ல, அந்த பையன் என்ன நினைக்கிறான், ஓஹோ நீங்கள் எங்கள் அம்மா சொல்கிற பேச்சை கேட்டு எனக்கு என்ன அட்வைஸ் பண்ண வந்தீங்களா, நான் என்ன பண்ணுவேன், நீங்கள் சொல்கிறத இந்த காதில் வாங்கிட்டு இந்த காதில் வெளியே விட்டுருவேன் அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கிறான். நான் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்டுருவேனா அப்படின்னு அவனுக்கு ஒரு மனசில் ஒரு எண்ணம். அதனால் அவருமே ஹாப்பியாக தான் இருக்கார். இவர் என்ன அட்வைஸ் பண்ணாலும் நம்ம கேட்கக்கூடாது அப்படின்ற முடிவில் இருக்கான் ஜிங்ஜூ. ஆனால் பார்த்துக்கங்க, ஜெயின் குரு ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கிறார் வீட்டில், ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கிறாரு. அவங்ககிட்ட நல்லா ஹாப்பியாக சந்தோஷமாக சிரித்து பேசிகிட்டு இருக்கிறாரு, எந்த அட்வைஸும் பண்ணலை. இந்த பையனோட அம்மாக்கு என்னடா இது, நம்ம எதுக்காக இவரை வர சொன்னோம், அவனுக்கு 2-3 புத்துமதி சொல்லி கொஞ்சம் அட்வைஸ் பண்ணி அவனை திருத்தலாம் தானே, இவர் அவன் கூட சேர்ந்துட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருக்காருன்னு இந்த அம்மாவுக்கு வருத்தம். இந்த பையனுக்கு ஜிங்ஜூக்கு என்ன பையனா, அவன் என்னடா இது ஒரு நாள் ஆக போகுது, இன்னும் நம்மகிட்ட எதுவுமே அட்வைஸ் பண்ணலையே, நீ அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், உங்கள் அம்மா சொன்ன பேச்சு கேட்கணும் அப்படிலாம் எந்த அட்வைஸும் பண்ணலையே, என்னடா ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு இந்த பையனும் மனசுக்குள்ளே நினைக்கிறான். ஃபுல்லாக 1 டே ஆகிடுச்சு. ஈவினிங் ஆனோடனே ஜெயின் குரு சொல்கிறாரு, சரிப்பா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாக்கிட்டையும் சொல்லிவிட்டு நான் மடத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. போகும்போது கீழே குனிஞ்சு ஷூ போடுறார். ஷூ போட்டு அந்த பையனை கூப்பிட்றார், என் ஷூ லேஸை கட்டி விடுப்பா, எனக்கு குனிய முடியல அப்படின்றார். உடனே அவன் வேகமாக அவங்க 2 ஷூவையும் லேஸ் போட்டு கட்டி விடுறான் அவருக்கு. அப்போ என்ன சொல்கிறாரு ஜெயின் குரு, நானும் ஒன்றை மாதிரி யங்காக இருக்கும்போது குனிஞ்சு நிமிந்தெல்லாம் வேலை செஞ்சேன், ஆக்டிவாக இருந்தேன். ஆனால் இப்போ பாரு வயசாயிடுச்சா, என்னால் கீழே குனிஞ்சி என்னோடய ஷூவோட லேஸை கூட என்னால் போட முடியல அப்படின்னு சொல்கிறார். சொல்லிவிட்டு சரிப்பா நான் வரேன்ட்டு போயிட்டார். அப்போ தான் அந்த பையனுக்கு புரியுது, வயசாயிட்டா மற்றவங்களோட ஹெல்ப்பு கண்டிப்பாக நமக்கு வேணும். யங்காக இருக்கும்போது நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனால் ஏஜ் ஆகிட்டா மற்றவங்களோட ஹெல்ப்பு நமக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்றது அந்த பையனுக்கு புரியுது. அவங்க அம்மாவை திரும்பி பார்க்குறான், அவங்க அம்மா வேலை பார்த்துட்ருக்காங்க. உடனே போய் அவங்க அம்மா ஹெல்ப் பண்ணுறான். பண்ணிவிட்டு அதிலேருந்து அவனோட வாழ்க்கையே ரொம்ப சேஞ்ச் ஆகிடுச்சு. ஒழுங்காக வேலைக்கு போகிறான், வீட்டில் இருக்கும்போது அம்மா ஹெல்ப் பண்ணுறான், இந்த மாதிரி பணத்தெல்லாம் திருடுறதில்ல. ஏன்னா அவர் சொன்னார்ல, வயசாகும்போது மற்ற ஹெல்ப் வேணும்னா யங்காக இருக்கும்போதே
நமக்கு என்ன தேவையோ அந்த வேலையை நம்ம செஞ்சிடணும். நம்ம கடமைகளை கரெக்டாக பண்ணிகிட்டே இருக்கணும். யங்கான வயசில் தூங்கிக்கிட்டு வீட்டில் சொன்ன பேச்சு, அம்மா அப்பாட்ட சொன்ன பேச்சு கேட்காம, வேலை வெட்டிக்கு போகாமல் தூங்கி தூங்கி எந்திரிச்சிட்டு விளையாண்டுட்டு இருந்தோன்னு வைங்க, நமக்கு வயசான காலத்தில் நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். நம்ம அப்போ யார் நமக்கு ஹெல்ப் பண்ணுவா? நம்ம யங்காக இருக்கும்போதே நம்ம காசு பணம்லாம் சேர்த்து வச்சுக்கணும், நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அப்போ தான் வயசானதுக்கப்புறம், ஏஜ் ஆனதுக்கப்புறம் நம்ம நிம்மதியாக இருக்க முடியும். நம்மளோட லைஃப் நிரந்தரமே கிடையாது. நம்மளோட வாழ்க்கை நிரந்தரமே கிடையாது. அப்படி தானே? அதனால் யங்காக இருக்கும்போது ஆக்டிவாக சுறுசுறுப்பாக இருக்கணும். அம்மா அப்பா பேச்சு கேட்கணும், நல்லா ஒர்க் பண்ணணும், நிறைய படிக்கணும். உலகத்தில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது, நிறைய தெரிஞ்சுக்கணும். சரியா? அதனால் ஆச்சு என்ன செய்கிறேன், நாளைக்கு உங்களுக்கு ஒரு குட்டி கதையோடு வரேன். சரியா?